தேமுதிக 2026 எலெக்ஷன்ல யாரோட கூட்டணி வைக்க போறாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு அதிகமாவே இருந்துச்சு. எல்லாத்துக்கும் இப்ப ஷாக் கொடுக்கிற மாதிரியே டிஎம்கே கூட்டணி வச்சிருக்காங்க தேமுதிக. டிஎம்கே கூட்டணிக்கு தேமுதிகவின் வருகை டிஎம்கேக்கு பலமா அப்படின்னு கேட்டா அது கண்டிப்பா பலம் தான். ஏன்னா 2026 எலெக்ஷன் அப்படிங்கிறது தமிழ்நாடே இதுவரையும் கண்டிராத ஒரு மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்ட எலெக்ஷனா இருக்க போது. ஏன்னா 4 முனை போட்டி. ஒரு பக்கம் டிஎம்கே தலைமையிலான ஒரு கூட்டணி, இன்னொரு பக்கம் ஏடிஎம்கே தலைமையிலான கூட்டணி, விஜய், சீமான் அப்படின்னு 4 முனை போட்டி. எலெக்ஷன்ல போட்டி என்பது கடுமையா இருக்க போது. ஏன்னா ஒரு தொகுதியில வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிற எண்ணிக்கை எவ்வளவுனா 1000 இருந்து 2000 தான். பல தொகுதிகள்ல இதே மாதிரி 2000, 3000 ஓட்டு வித்தியாசத்துல வெற்றி தோல்வியை தீர்மானிக்க போகுது. இந்த எலெக்ஷன்ல தாவேக தலைவரான விஜய் டிஎம்கே ஏடிஎம்கே ஓட்ட 2 ஓட்டையும் தாறுமாறா பிரிக்க போறாரு. இதனால வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிற ஓட்டோட வித்தியாசம் பார்த்தா வெறும் 2000 ஓட்டு 3000 ஓட்டு வித்தியாசத்துல வெற்றி தோல்வியை தீர்மானிக்க போறாங்க. இதை நன்கு உணர்ந்த தமிழ்நாடு முதலமைச்சரான மு.க. ஸ்டாலின் திமுக கூட்டணி எவ்வளவு பலமா இருந்தாலும் பரவாயில்ல, தேமுதிக கூட்டணிக்குள்ள வந்தா அது நம்ம கட்சிக்கு மேலும் பலம் அப்படின்றத உணர்ந்துதான் இப்ப தேமுதிக கூட்டணிக்குள்ள கொண்டு வந்திருக்காரு. தேமுதிகவுக்கு தமிழ்நாடு முழுவதும் பரவலா ஓட்டு இருக்கு. இந்த ஓட்டு டிஎம்கேக்கு கண்டிப்பா கை கொடுக்கும். இது டிஎம்கேக்கு மிகப்பெரிய ஒரு பலம் தான். இதுல தேமுதிகவுக்கும் ஒரு லாபம் இருக்கு. ஏன்னா 2011 அப்புறம் தேமுதிக சார்பா ஒரு எம்எல்ஏ கூட வின் பண்ணி சட்டமன்றத்துக்குள்ள போகவே இல்லை. இந்த எலெக்ஷன்ல தேமுதிக எம்எல்ஏக்களும் வின் பண்ணி சட்டமன்றத்துக்குள்ள போவாங்க. இதனால